ஹாய் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்? சாமி கும்பிடுங்க, தீபாரணை கட்டிட்டு வராங்க. சாமி எங்களை எல்லாரையும் காப்பாற்றுங்க. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, இன்றைக்கி என்ன சண்டேங்க. ஸோ சண்டே பாப்பாவுக்கு எங்கேயாவது பார்க்கு போகலாங்கிறதுக்காக ஸோ நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்க பார்க்குக்கு நானும் அவங்க டேடி பாப்பா நாங்கள் 3 பேரும் இப்போ பார்க்குக்காக போய்கிட்டு இருக்கோங்க. இது ஓகே, பார்க்குக்கு போயாச்சு. மாமா பானிபூரி மாமா வாங்கித்தாங்க மாமா. மனுஷன் சத்தமே காட்டாம போகிற கல்லஞ்சக்காரன். சி ஜாலி எங்களுக்கு ஊஞ்சல் கிடச்சிருச்சு. நாங்கள் போன உடனே பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் ஃப்ரீயாக இருந்ததுங்க. மற்ற எல்லா ஊஞ்சல்லையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வேறு சண்டே, ஸோ நிறைய பார்க்கு ரஷ்ஷாக வேறு இருந்துச்சு. இந்த ஊஞ்சல் கிடச்ச உடனே நானும் பாப்பாவும் என்ன பண்ணிட்டோம், உக்காந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் டேடியும் பாப்பாவும் ஒரே ஸ்மைலை பாருங்கள். பாப்பா எங்கே பார்க்குறாங்கன்னா பார்க்கிங்க, பக்கத்தில் ஆன்ட்டிஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ 3 ஆன்ட்டிஸை பார்த்துக்கிட்டு அங்கே குட்டீஸ்லாம் நிறைய பேர் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இதுக்கு போகணுன்னு சொல்லிட்டு மேடத்தை பாருங்கள், பாப்பாவோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்கள். டேடி எங்கடா எங்கேயாவது நமக்கு ஏற்ற மாதிரி எதுவும் எள்ளுருண்டை இருக்கான்னு பார்க்காரு. வாய்ப்பில்லை ராஜா, அங்கே இருக்கிறது ஆன்ட்டிஸ் தான், நீ அதை தாண்டா பார்க்கணும். பாப்பொரு ஓகே. பாப்பா இவங்க இது வந்து சின்ன பசங்களுக்கானது. ஸோ இந்த பாப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் பாப்பா வச்சு ப்ளே பண்ணுங்கள், ஸோ நான் வேறு எங்கேயாவது போய்க்கிறேன்ட்டு பாப்பா நமக்காக வழி விட்டுட்டாங்க. என் பாப்பாவுக்கு சிரிப்பை பாருங்கங்க. அவங்க டேடி இது என்னம்மா காஸ்ட்யூம் போட்டு கூப்பிட்டு வந்திருக்க, பாப்பாவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுனம்மா, நல்லா தெரியாமல் போட்டுட்டேங்க, சாரிங்க. ஆனாலும் அவங்க விடலை பாருங்கள், ஒரே ஸ்மைலு. ஜாலி, சூப்பர். பாப்பாவுக்கு ஸ்மைல் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? அவங்களே புஷ் பண்ணுறாங்கங்க. அதில் இருந்துக்கிட்டு ஒரு 2 டைம் அவங்க டேடியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அகெயின் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களே புஷ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், அவங்க வேறு ஒரு ரூட்டுக்கு போகிறாங்களாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இருக்குதுங்க. அது வந்து பெரிய கிட்ஸுக்கு, இது வந்து சின்ன கிட்ஸுக்கு. இப்போ ஐயோ பெப்பர் மேன், அடே பம்பரக்கட்டை மண்டையா, என்னடா பண்ணி வச்சுருக்க? அந்த மாதிரி கிடக்குறா பாப்பா. ஏய் மாமா நானும் இதில் விளையாடுட்டா. ஏம்மா நீ உட்காந்தா உடஞ்சிருமா, சும்மா இருமா, பார்க்குக்கு பெனால்ட்டி கட்ட முடியாதம்மா அப்படின்ட்டாருங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச கேம்னாலே இந்த கேம் தாங்க. ஸோ இதில் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. இங்கே பாருங்களேன், அவங்க டேடி சூப்பராக சுற்றுறாங்க. நான் இந்த சைடு, பாப்பா அந்த சைடு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணணும். சரிங்க, வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு கேமுக்கு போகலாம். ஸோ இது என்னென்னா, நம்ம ஊஞ்சல் மாதிரி தான், பட் என்னென்னா நம்ம புஷ் பண்ணுற மாதிரியான ஒரு ஊஞ்சலுங்க. இதில் ஒரு 2 கிட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் போனோடனே எங்களுக்கு வெல்கம் பண்ணுற மாதிரி நின்னாங்க. ஸோ அவங்க எங்களை வந்து தள்ளினாங்கங்க. எப்படி சொல்ல, அந்த சைடு இந்த சைடும், அந்த இன்னொரு பாப்பாவும் இந்த சைடு ஒரு பாய், ஒரு தம்பியும் நின்னாங்க. ஸோ அவங்க எங்களை இதில் தள்ளிக்கிட்டு இருந்தாங்கங்க. சூப்பராக இருந்ததுங்க. பாப்பா போஸ் அழகாக கொடுத்தாங்க. அவங்க தாங்க எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என் வீட்டுக்காரு கொஞ்சம் ஸ்லோவாகவே ப்ளே பண்ணுங்களேன், பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா மேலே வந்து கம்பி ஏதோ விட்டுருக்கும் போல் லைட்டாக. ஸோ அதை வேற பாப்பா எப்போ லாஸ்ட்டு நாங்கள் எல்லாம் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கடைசி சொல்கிறாங்க, இறங்க போகல இந்த இதில் கம்பி அருந்துருக்குதுன்னு. அடே என்னடா இது, பீதியை கிளப்புறீங்க? என் ஹஸ்பண்ட் வேற, போவையிலே சொல்லியிருக்கலாமேடா, இறங்கியிருப்பேனேடா. இது வந்து கிட்ஸுக்கானது போலங்க. அந்த சீசா மாடலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிட்ஸுக்காக இதை வச்சுருக்காங்க. இதில் என் வீட்டுக்கார் வேறங்க, இதில் நீ உட்காருமா. என்னடா என் பொண்ணை பார்க்குற? டேய் இதில் என் பொண்ணை வேறு அந்த சைடு உட்கார சொல்லிட்டு அவங்க டேடி என்ன வேறு அந்த சைடு உட்கார சொல்ல. நானும் எப்படியோ ட்ரை பண்ணேங்க உள்ளே போகிறதுக்கு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், என்னால் போகவே முடியலை.
இது வந்து இவங்களுக்காக மேனுஃபேக்சரிங் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன இதுன்னே எனக்கு தெரியல ப்ராமிஸா. ஸ்லோ மோஷனில் வாடா ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்னா எனக்கு முன்னாடி வேக வேகமாக வந்து நிற்கிறாங்க. அடே ஏன்டா என்னை இந்த பாடுபடுத்துறேன்ட்டு சரி ஓகே அங்கே ஒரு மான் வேறு நிற்கிது வாங்குங்க அதில் போய் வைங்க பிள்ளைய அப்படின்னு. அவர் அங்கே எப்படி சுற்றி தானே பார்ப்பாரு. ஏங்க அங்கே ஃபுல்லாக ஆன்டிஸாக இருக்காங்கங்க, அதை போய் பார்க்குறீங்கங்க. வாங்க வந்து இதில் வைங்க ஃபஸ்ட்டு. என்னங்க அந்த சைட்லாம் ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. சரி நம்ம போவோம். ஹாய் எப்படி இருக்கீங்க? சரி பாப்பாவுக்கு எப்படின்னாங்க இந்த இதில் உட்காந்தாலே ஒரு பயங்க, அதை பார்த்தாலே செம்மையாக பயப்படுவாங்க பாப்பா. ஐயா அம்மா என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருடா. அந்த குட்டி பையன் வேறு சொல்லுவான் தெரியுமா, அடே எங்கள் அம்மாட்ட கூப்பிட்டு போயிருங்கடா அந்த மாதிரி. என்ன யாழ்னி உண்மைதானே? உண்மைதானே? ஆமாம் உண்மைதானாங்க. இது இவருக்கு பார்த்தாலே பிடிக்கலைங்க. சரி ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் எதுலடி போயிருக்கலாம்? அதா சரி ஓகே. அது என்னதுங்க? அது என்னது புள்ளியாக ஏதோ மாதிரி இருக்குதுல்ல. ஆனால் இந்த மாதிரி உட்காரன்னா போதும் யாழ்னி பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஏன்னா அதில் 2 கம்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பிடிக்கிறதுக்கு உட்கார சீட்டு மாதிரி அமைஞ்சிட்டு. ஸோ அவங்க உட்காந்துக்கிடுவாங்க. இப்போ பாருங்கள் அவங்களே அதில் ப்ளே பண்ணிக்கிடுவாங்க. மேடம் நீங்களே ப்ளே பண்ணுறீங்களா? இது வந்து என்ன மாடல்னே தெரியலை, ஆனால் சும்மா அது வாட்டுக்கு இருக்க தான் செஞ்சிச்சு. ஆமாம் அங்கே தாத்தாலாம் இல்லை, உங்கள் டேடி தான் இருக்காங்க. டேடி வந்து ஆயாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாழ்னி இன்னைக்கு என்னென்னா பார்க்கில் டேடிக்கு ஒரே ஆயாவாக தான் மாட்டுச்சு. டேடி வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கங்க. சரி பார்க்கில் நிறைய ஃபிகர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் வாய்ப்பில்லை ராஜா, உனக்கு ஏற்ற ஃபிகர் நாங்கள் தான். சரி ஓகேங்க வாங்க பார்க்கலாம். பாப்பா இதில் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஜாலி ஏன்னா ஆப்போசிட்டில் நிறைய கிட்ஸு ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிட்ஸை பார்த்து அவளுக்கு ரொம்ப இது. அதுக்கப்புறம் சைடில் பார்க்குற ஒரு ஆன்ட்டி, ஐயோ அப்பா அப்படின்னு மிரண்டுட்டாங்க அந்த ஆன்ட்டியை பார்த்து. பயப்படாதடி நான் இருக்கேன்டி அழகி உனக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் ஒரு மாதிரி வெறி கொண்டு அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தா. சரி ஓகே வாங்க பாய், எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நாங்கள் கிளம்புறோம். டாட்டா பாய். ஓகேவா வாங்க மாமா, பானிபூரி கடைசி வரைக்கும் வாங்கி தர மாட்டார் தெரிஞ்சிருச்சு. சரி வாங்க. 100 200 ஓகே வாங்க நம்ம கிளம்பலாம். டேடி ஊருக்கு முன்னாடி போய் நின்றுவார். எடுத்தாங்க நிறைய எல்லா இடத்தையும் எடுத்துட்டேன். ஆனால் அதில் லைட்டிங் சரியாக இல்லைங்க. நீங்கள் வந்து ஈவினிங்கே எங்களை கூப்பிட்டு வரணுங்க. நீங்கள் கூப்பிட்டு வர்றது மிட் நைட்டில் கூப்பிட்டு வரீங்கங்க, எப்படிங்க? ஓகே நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா ரிட்டன் நம்மளோட வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ வரவே பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குங்க. எல்லாமே நவாப்பழ மரமாக தான் இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஈவினிங்காலாம் நவாப்பழம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் நவாப்பழம் சாப்பிட்டோம். நீங்கள் இந்த சீசனில் நவாப்பழம் எந்த நவாப்பழம் சாப்பிட்டீங்க? நாட்டு நவாப்பழம் சாப்பிட்டீங்களா இல்லைன்னா ஹைப்ரிட் சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்ட பழம் வந்து நாட்டு பழங்க. எல்லாமே இங்கே ஓரம் ஃபுல்லாகவே இருக்கிறது எல்லாமே நாட்டு பழம் தான். ஸோ அதை நாங்கள் சுட்ட பழமாகவே சாப்பிட்டோம். என்னடா சுட்ட பழம் சொல்கிறேன் தானே யோசிக்கிறேன். ஆமாங்க எல்லாத்துலேயும் மண் இருந்துங்க, ஊதி சாப்பிட்டோங்க. என்னங்க மொக்கையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் ஃபன்னு. ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு. யாழ்னி வரீங்களா வீட்டுக்குள்ளே? யாழ்னிக்கு மனசு இல்லைங்க. அச்சோ விழுந்துட்டா. யாழ்னிக்கு மனசே இல்லை பார்க்கில் இருந்து வந்தது. ஏன்னா அவங்களோட பிடிச்ச கேமை விட்டுட்டு அவங்க வந்துட்டாங்கல்ல, அதனால். வாங்க அவ்வளோதான். செப்பலில் ஒன்றும் ஆகலடி பட்டு. செப்பல் ரிமூவ் பண்ணவா மம்மி? யாழ்னி நீ ரிமூவ் பண்ணாமல் போ. ஓகே பாய்.